எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து திரும்பி வந்து நம்ம யுஎஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அது அடிஷ்னலாக வந்து 25% டேரிஃப் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் ஆயில் வர பொருட்களுக்கு போட்டிருக்காரு அவர். இது வந்து என்னென்னா ஓவர் அண்ட் அபவாக வந்து 25% டேரிஃப் ஏற்கனவே போட்டிருக்காங்க. இது வந்து அடிஷ்னலாக வந்து போட்டிருக்காரு. அப்போ வந்து 50% டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. அதாவது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா பொருளுக்குமே வந்து 50% டேரிஃப் போட்டிருக்காரு. வந்து ஜூலை மாதம் 31 வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட டேரிஃப் வந்து 25% வந்து என்னென்னா தேர்ஸ்டேலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக போட்ட 25% டேரிஃப் வந்து அதாவது ஆஃப்டர் 28 டேஸ்க்கு அப்புறம் வந்து அது வந்து அது குழப்பத்துக்கு வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இது வந்து கிளியராக தெரியுது. அதாவது வந்து கிளியராக வந்து 25% போட்டிருந்தாங்க. திரும்பி போட்டிருக்கிறத பார்த்து அன்ஃபேராக இருக்குது, அன்ஜஸ்டிஃபைடாக இருக்குது, அப்புறம் வந்து அன்ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு வந்து டேரிஃப் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ரஷ்யாவுடைய வந்து அந்த ஆக்ட் பிரகாரம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 14066 அது பிரகாரம் தான் நாங்கள் வந்து இங்கே இந்தியா மேலே வந்து டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னெல்லாம் அப்படின்னா ஆட் வேலோரம் அப்படிங்கிறது வந்து டியூட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 50% நம்ம வந்து இன்க்ரீஸ் அவங்க பண்ணாங்கன்னா வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறத ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறத இம்போர்ட் பண்ணுறத நிறுத்திடுவோம். அப்போ அங்கே வார் வந்து நடக்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு. ஒரு சில நாட்களாகவே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து ரிப்பீட்டடாக வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அடிஷ்னல் டேரிஃப் பற்றி இந்தியா மேலே வந்து பெனால்ட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதனால் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால காசு வந்து அவங்களுக்கு போகுது. அந்த காசை வச்சு அவங்க வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே வந்து போர் தொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு வந்து இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எம்இஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்டே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, யூஎஸும் வந்து யூரோப்பியன் இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவிலேருந்துலாம் வந்து பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரேட்லாம் நடந்திருக்கு. எக்ஸஸாகவே இந்தியா வந்து வாங்கினதை காட்டிலும் அவங்க நிறையவே இம்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி கிளியராக வந்து சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இந்த இஷ்யூ பற்றி, அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து பேஸ்டு, அதாவது மார்க்கெட்டோட ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் இதை வந்து பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த எனர்ஜி செக்யூரிட்டி, அந்த 1.4 பில்லியன் பீப்புள் ஆஃப் இந்தியாவுடைய அந்த இதுக்காகவும் தான் நாங்கள் இன்ஷூர் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் பண்ணுறோம் இதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எம்இஏ வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு அதை சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய இது புட்டின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கவுங்க கண்ட்ரிக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, இது மாதிரி வாங்குறது விற்கிறதெல்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். இந்த லேட்டஸ்ட் எஸ்கலேஷன் வந்து என்னென்னா, ட்ரம்ப்போடது சிவியர் செட்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்போர்ட்டாக வந்து அந்த ரல்ஹான் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நெகோசியேஷன் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து கரண்ட்டாக எங்கேஜாக இருக்குது, ஃபைனலைஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபால் ஆஃப் த சேரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஏதாவது திரும்பி வந்து கம்மி பண்ணுவாரா ட்ரம்ப்பு, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கெலாம் நிறைய லாஸ் இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம பொருட்கள்லாம் அவங்க வாங்காமல் இருக்கும்போது நிறைய லாஸெல்லாம் இருக்கும். பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.